எக்ஸாம்பிள் 10.17 சால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் 2xy இன்ட்டு டிஒய் ஈக்குவல் டு 0. இது நம்ம டிஒய் பை டிஎக்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 2xy டிஒய்ங்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வச்சுங்க. இந்த டேர்ம் அப்படியே ஈக்குவல் டு கந்தாண்ட போயிடும். ஸோ மைனஸ் ஆஃப்னு வரும். இல்லைன்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா இந்த மைனஸ் ப்ளஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம்ஸ் அப்படியே மாறி அரேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? 3y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். இது மைனஸாக இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் ஆகிடும். இது ப்ளஸ்ஸாக இருக்கிறது அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும். ஓகேவா? அது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் நியூமரேட்டரில் அப்படியே இருக்கும். 3y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த டேர்ம் 2xy. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுக்கலாம், இது ஹோமோஜினியஸாக இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், x இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ்னும் y இஸ் ஈக்குவல் டு டிஒய்னு சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், 3t ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு ஆகிடும். டிவைடட் பை 2tx ty விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே t ஸ்கொயரை காமனாக எடுத்துடலாம். ஸோ t ஸ்கொயர் இன்ட்டு 3y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே t இன்ட்டு t ஸ்கொயர் இன்ட்டு 2xy. இந்த t ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஒய் பை டிஎக்ஸுக்கு அரேஞ்ச் பண்ணி ஒரு டேர்ம் வச்சுருக்கோம் இல்லையா, அதே நம்மளுக்கு திருப்பி கிடைச்சிதுன்னா இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லிடலாம். ஓகேவா? இட் இஸ் அ ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். தென் அதனால் நம்ம என்ன செய்யலாம், நம்ம வேரியபிள் செப்பரபிளாக பிரித்து இது பண்ணுறதுக்காக நம்ம புட் y இஸ் ஈக்குவல் டு vx. ஏன்னா இங்கே டிஒய் பை டிஎக்ஸ்னு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், y இஸ் ஈக்குவல் டு vxன்னு சப்ஸ்டியூஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வியை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ 1 இன்ட்டு வி ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சிங்க, வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிவி டிவைடட் பை டிஎக்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுங்க, இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடை ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஸோ வி ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு டிவி பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் அப்படியே அங்கே எழுதிக்கிங்க, 3y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2xy. இப்போ இங்கே y இருக்கு இல்லையா, அந்த yக்கு பதிலாக vxன்னு சப்ஸ்டியூஷன் கொடுக்கணும். ஸோ 3 இன்ட்டு வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2x இன்ட்டு ஒய்க்கு பதிலாக vx ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயருங்கிறது காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியில் எடுத்துடலாம். ஸோ 3v ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்கும். டிவைடட் பை இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2v. ஓகேவா? இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 3v ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை 2vன்னு இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல உள்ள v இருக்கு இல்லையா, இந்த வியை மட்டும் அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிடுறோம். மீதி ரிமைனிங் டேர்ம்ஸை மட்டும் இங்கே ரிட்டைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ப்ளஸ் விங்கிறது இந்த ரைட் ஹேண்ட் சைட் போனால் மைனஸ் வின்னு ஆகிடும். ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 3v ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்க. டிவைடட் பைல 1 இருக்கிறதுனால எல்சிஎம் வந்து 2v. ஓகேவா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா மைனஸ் 2v ஸ்கொயர் டிவைடட் பை 2vன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த 3v ஸ்கொயர் மைனஸ் 2v ஸ்கொயருங்கிறத டோட்டலாக இது பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ v ஸ்கொயர்னு ஆகிடும் மைனஸ் 1 டிவைடட் பை 2v. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ வேரியபிள் செப்பரபிள்னா என்னது, ஒரு பக்கம் வியையும் ஒரு பக்கம் எக்ஸையும் தனித்தனியாக பிரித்து அதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். இன்டகிரேஷன் பண்ணோம்னா அந்த டிவி டிஎக்ஸ்னு போய் எக்ஸ் வின்னு மாறிடும். ஓகேவா? டிவியோ டிஎக்ஸோங்கிறது அதில் நியூமரேட்டரில் தான் இருக்கணும். அதனால் இந்த டேர்மை விங்கிறத லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. வி எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இன்ட்டு டிவி ஈக்குவல் டு இந்த எக்ஸ் டிவைடட் பை டிஎக்ஸுங்கிறது அந்த பக்கம் போகும்போது டிஎக்ஸ் பை எக்ஸ்ன்னு மாறிடும். ஓகேவா? ரெண்டு பக்கம் இப்போ இன்டகிரேஷன் பண்ண வேண்டியதான். ஓகே, ஃபஸ்ட் அட்டம்ப்டே நம்ம என்ன செய்வோம், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டர் வருதான்னு பார்ப்போம். ஸோ வி ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், 2v கிடைக்கும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடச்சதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லாக் ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? dx பை எக்ஸ்னால் என்னது, லாக் எக்ஸ். அதனுடைய கான்ஸ்டன்ட் போடணும் இல்லையா, அதையும் லாக் சின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போது இந்த எக்ஸும் சியும் லாகில் அடிஷனில் இருக்குது. அதனால் இந்த டேர்ம்ஸை ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். லாகு வி ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு லாகு எக்ஸ் சி. ரெண்டு பக்கமும் லாக் இருக்கிறதுனால கேன்சல் ஆகி வெறும் டேர்ம்ஸ் மட்டும் ரிட்டைன் பண்ணிக்கிங்க. ஓகேவா? இப்போ நம்ம வி ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு எக்ஸின்னு கிடச்சிருக்கு. நம்ம ஃபைனல் ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்னது, ஒய் அண்ட் எக்ஸ் தான் கொடுக்கணும். ஓகேவா? நம்ம இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்மளுக்கு வி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதிக்கணும், வி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். அதை கொண்டு வந்து இங்கே திருப்பி சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். அப்போ என்ன ஆகும், ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர், வி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ், வி ஸ்கொயருங்கிறது ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர்
மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சி. இது ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கங்க, இது எல்சிஎம் எடுத்துக்கங்க. அப்போ என்ன ஆகும், y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சி. இந்த எக்ஸ் ஸ்கொயர் அங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இன்ட்டு சி. இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். ஓகேவா?